வீடியோ வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. இப்போது நம்ம ஷார்ட்ஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஷார்ட்ஸில் போகிறீங்க. இப்போ ஷார்ட்ஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஓகேங்களா? இப்போ இது ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்குங்களா? இங்கே மேலே பாருங்கள், 3 டாட்ஸ் தெரியுதுங்களா? அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே குவாலிட்டி அப்படி சொல்லிட்டு காமிக்கும். அந்த குவாலிட்டி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே ஹையர் பிக்சர் குவாலிட்டின்னு இருக்குங்களா? இதை டச் பண்ணுங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. அதனால் இந்த ஷார்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியில் பார்க்குறதுனால டேட்டா வந்து போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட்டு வந்து 1 மினிட்குள்ளே தான் நமக்கு வந்து ஷார்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்றப்ப அந்த 1 நிமிஷத்துக்கான ஹை குவாலிட்டி வீடியோக்காக உங்களுக்கு டேட்டான்றது அதிகமாக எடுத்துக்காது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஹை பிக்சர் குவாலிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள், என்ன ஃபார்மேட்டில் பிடிஎஃப் வச்சு வீடியோ ரெடி பண்ணுமோ அந்த குவாலிட்டிலே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும், ஓகேங்களா?